ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கடையில் உள்ள தீப்பெட்டி ஐட்டம்ஸ் பார்க்குறோம். இந்த தீப்பெட்டி ஐட்டம்ஸ் வந்து நம்மளுடைய பில்லிங் ரேட் என்ன, நாம் அதை என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஷாம்லியோட மர தீப்பெட்டி. பண்டலில் வந்து 100 தீப்பெட்டி வரும். 100 தீப்பெட்டி வந்து உங்களுக்கு வந்து 83 ரூபா 50 பைசா வரும். கட்டில் வந்து 10 தீப்பெட்டி இருக்கும். 10 தீப்பெட்டி 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும். இதோட பில்லிங் ரேட் வந்து 8 ரூபா 35 பைசா வரும். மரக்குச்சி இருக்கிறது, இது வந்து ஒரு பீஸ் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதே தீப்பெட்டியும் 2 ரூபா எம்ஆர்பிலையும் வரும். அது வந்து பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக, குச்சி ஜாஸ்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 10 ரூபா தீப்பெட்டி. இதோட பில்லிங் ரேட்டு வந்து 9 ரூபா. நாம் வந்து சேல்ஸ் பண்ணுற ரேட்டு வந்து 10 ரூபா. மரக்குச்சி உள்ளது இதை 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இதோட பில்லிங் ரேட் வந்து 9 ரூபா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தீப்பெட்டியெல்லாம் கொஞ்சம் ரேட்டு லாபம் கூட 1 ரூபா சேர்த்தி தான் வரும். இப்போ எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாகி லாபத்தை குறைச்சிட்டாங்க. தீப்பெட்டியோட ரேட்டுகள் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த எம்ஆர்பி அதே 10 ரூபாயை தான் போடுறாங்க. ஆனால் ரேட்டுகளை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த 1 ரூபா தீப்பெட்டியுமே ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குறப்ப வந்து 70 பைசா வரும். ஒரு கட்டு 7 ரூபா வரும். 70 பைசா வரும். அப்போது 1 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 84 பைசா 85 பைசா ரேட்டுக்கு வரும். இப்போவும் நம்ம அதே 1 ரூபாய்க்கே தான் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா அவங்க விலைவாசியை ஏற்றி எம்ஆர்பியை ஜாஸ்தி பண்ணாமல் நம்ம கடைக்காரங்களோட லாபத்தை குறைச்சிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வாடகை எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஆனால் லாபங்கள் வந்து சில பொருட்களில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 27ஆம் நம்பர் மெழுகு தீப்பெட்டி. இது வந்து ஒரு பண்டலில் வந்து 600 தீப்பெட்டி இருக்கும். இந்த சைடுக்கு எல்லாமே அதிகமாக 27 தான் போகும். உங்களுக்கு இதை விட்டால் வேறு பிராண்டு வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறையும். ஆனால் இந்த ஏரியாவில் இந்த பிராண்டு தான் வாங்குவாங்க. வேறு பிராண்ட் வச்சா இங்கே நல்லா பத்தாது, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. 1 ரூபா தீப்பெட்டியில் 100 பாக்ஸ் இருக்கும். 100 ரூபாய்க்கு விற்கும். இது வந்து நமக்கு 83 ரூபா 50 பைசாவுக்கு வருது. ஒரு பாக்ஸ் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இந்த மொத்த பண்டல்லையும் மொத்தம் 600 தீப்பெட்டிகள் இருக்கும். நம்ம 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து 500 ரூபாய்க்கு வரும். நம்மளுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். மைசாப் சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.